பாமக நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணி நீக்கம். அன்புமணியின் அடுத்த கட்சி பதவியையும் பறித்து ராமதாஸ் அதிரடி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை குடமுழுக்கு. ராஜகோபுர வாசலில் 8000 சதுர அடி பரப்பளவில் பிரம்மாண்டமாக யாகசாலை அமைப்பு. தமிழ்நாட்டில் நாளை 113 கோவில்களில் குடமுழுக்கு விழா. யாகசாலை பூஜைகளுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். தமிழ்நாட்டில் வருகிற 11ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். சென்னையிலும் மழை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நடப்பாண்டில் 2வது முறையாக நிரம்பியது மேட்டூர் அணை. அணையிலிருந்து 40,500 கன அடி நீர் வெளியேற்றம். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 50,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 120 அடியாகவும் நீர் இருப்பு 93.47 TMC ஆகவும் உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 50,000 கன அடியாக நீடிக்கிறது. ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 12வது நாளாக தடை விதிப்பு. சென்னை காசிமேட்டில் மீன் வாங்க குவிந்த அசைவ பிரியர்கள். வவ்வால், கொடுவா, பாறை உள்ளிட்ட மீன்களை வாங்கிச் சென்ற மக்கள். வார விடுமுறையை கொண்டாட கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கடற்கரையில் நின்று புகைப்படம் எடுத்தும் கடலில் இறங்கிய நீராடியும் மகிழ்ச்சி. சென்னை மேடவாக்கத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து கோர விபத்து. நான்கு குடிசை வீடுகள் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. வீட்டில் இருந்தவர்கள் வெளியேறியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கோவையில் மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற தலைமை காவலருக்கு அரிவாள் வெட்டு. காவலர் மனைவி நகைகளை பறித்துச் சென்ற மர்ம கும்பலால் பரபரப்பு. தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்து வரும் துரோகத்துக்கு பாஜக பரிகாரம் தேட வேண்டும். அவர்களது புதிய கூட்டாளிகளுக்கும் தமிழ்நாடு மறக்க முடியாத பாடத்தை மீண்டும் ஒருமுறை கற்பிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. மகாராஷ்டிராவில் ஹிந்திக்கு எதிரான மக்கள் எழுச்சிக்கு அஞ்சி 2வது முறையாக பாஜக பின்வாங்கியிருக்கிறது. ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக உத்தவ் தாக்கரேவின் வெற்றி பேரணி எழுச்சியும் உரைவீச்சும் உற்சாகம் தருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடக்கம். நவம்பர் மாதம் வரை நடைபெற உள்ள திட்டத்தின் கீழ் 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்த முடிவு. தனது தேர்தல் சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கும் அளவிற்கு திமுக பரிதாப நிலையில் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி பேட்டி.
2026 தேர்தலில் திமுகவை எதிர்க்கும் கட்சியின் ஒரே அணியில் இணைய வேண்டும். தாவேக தலைவர் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி மறைமுக அழைப்பு. எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய அரசின் Z+ பிரிவு பாதுகாப்பு. குண்டு துளைக்காத வாகனத்துடன் தேசிய பாதுகாப்பு படையின் கமாண்டோ வீரர்கள் பாதுகாப்பு வழங்குகிறது. சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் உடன்பிறப்பே வா என்ற பெயரில் முதலமைச்சர் ஆலோசனை. பட்டுக்கோட்டை, பாபநாசம், மணப்பாறை ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பாஜக மற்றும் திமுகவுடன் கூட்டணி கிடையாது என தாவேக தலைவர் விஜய் திட்டவட்டம். விஜயை திமுக கூட்டணிக்கு கூப்பிடவே இல்லையே என அமைச்சர் KN நேரு பதிலடி. அதிமுகவை தோழமை கட்சியாக தாவேக தலைவர் விஜய் பார்க்கிறாரா? விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கேள்வி. திருபுவனம் அஜித்குமார் காவல் நிலைய படுகொலை வழக்கு. பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட மானாமதுரை DSP சண்முக சுந்தரத்திடம் மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் விசாரணை. அஜித்குமார் வீட்டிற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார் முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம். தாய் மற்றும் சகோதரரை சந்தித்து ஆறுதல் கோரிய நிலையில் 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். யூடியூபர் சுதர்சன் மீது அவரது மனைவி வரதட்சணை புகார். கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் காவல் நிலையத்தில் புகார் மனு. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இல்லாத நிலையில் கூட்டணி ஆட்சிதான் சரியாக இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள தலைவர்கள் சேர்ந்து முதல்வர் யார் என்பதை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் TTV தினகரன் பேட்டி. அஜித்குமார் படுகொலையை கண்டித்து சிவகங்கையில் தேமுதிக ஆர்ப்பாட்டம். முதல்வர் சாரி சொன்னால் மட்டும் போன உயிர் வந்துவிடுமா என பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசம். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரேசில் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து பிரதமர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார். உயிரிழந்தவர்களின் பெயரை ஆதாரிலிருந்து நீக்க புதிய வசதி அறிமுகம். இறப்பு சான்றிதழை முதன்மை ஆதாரமாக கொண்டு நீக்கும் வகையில் ஏற்பாடு. அமெரிக்கா பார்ட்டி என்ற புதிய கட்சியை தொடங்கினார் எலான் மஸ்க். மக்களுக்கு சுதந்திரம் வழங்கவே கட்சி தொடங்கியதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறுமா இந்தியா? கடைசி நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியின் எஞ்சிய 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றி பெற இந்திய வீரர்கள் முனைப்பு.